மூஷிக வாகன மோகனஹஸ்த சாமணகர்ண விளம்பிர சூத்திர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒரு மனிதன் பிறக்கும் பொழுது அவன் என்ன யோகத்தில் பிறந்திருக்கிறான் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சில யோகங்கள் இருக்குது, 27 விதமான யோகங்கள் உண்டு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா 17 யோகங்கள் சுபயோகங்களாகவும் 10 யோகங்கள் அசுப யோகங்களாகவும் சொல்லப்படுது. ஒரு மனிதன் பிறக்கிற யோகம் நல்ல யோகத்தில் பிறந்தான் அப்படின்னா அவனோட வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அசுப யோகத்தில் பிறந்துட்டாக்க அவரோட வாழ்க்கை பார்த்தீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் போராட்டமான வாழ்க்கையாக தான் இருக்கும். இப்போ அந்த யோகங்கள் என்னென்னு பார்க்கலாம். சுபயோகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய யோகங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க பிரீத்தி, ஆயுஷ்மான், சௌபாக்கியம், சோபனம், சுகர்மம், விருத்தி, அர்ச்சனம், வஜ்ரம், சித்தி, வரியான், சிவம், சித்தம், சட்டக்தியம், சுயம், சுப்ரயம், பிராமியம், ஐந்தரியம். இந்த 17 யோகங்கள் சுபயோகங்கள். இதில் பிறக்கிற குழந்தைக்கு வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் அதை நீந்தி போராடி வரக்கூடிய வலிமை அப்படிங்கிறது இருக்கும். இப்போ அசுப யோகங்கள் என்னன்னு பார்க்கலாம். அசுப யோகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 10 யோகங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்க விஸ்கம்பம், அதிகண்டம், திருதி, சூலம், கண்டம், துருவம், வியாகதம், வியாதிபதம், பரிகம், வைத்திரு. இந்த 10 அசுப யோகங்களில் 2 அசுப யோகங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பெண் சாபம் பெற்ற யோகங்கள். இந்த யோகங்கள் பிறந்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா கடுமையான பாதிப்பை சந்திப்பாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு 27 வயசுக்கு மேலே இடுப்பு வலி ஏற்படும். அந்த இடுப்பு வலி பார்த்தீங்க அப்படின்னாக்கா மருத்துவத்தால் கண்டறிய முடியாத ஒரு இடுப்பு வலி. நீங்கள் டாக்டர்கிட்ட போகலாம், ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம், ஆனால் எல்லாமே நார்மலாக தான் இருக்கும். ஆனால் இடுப்பு வலி அப்படிங்கிறது இருக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 அசுப யோகங்கள் பிறந்தவர்கள் பெண் சாபம் பெற்று பிறந்தவர்கள். இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடுப்பு பாதிப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். இவங்க இதுக்கு சரியான பரிகாரம் பண்ணாமல் இந்த இடுப்பு வலி அப்படிங்கிறது இவங்களுக்கு சரியாகாது. நன்றி, வணக்கம்.